பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் புரியும். பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் புரியும். நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். Dear brothers and sisters, this Holy Mass is offered in the language called Tamil. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் நாம் அன்னை மரியாளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டி வந்துள்ளோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நம்மில் தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களையும் குறைகளையும் நினைத்து பார்த்து அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். என்னாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியாலும் பாவங்கள் படுத்துகிறேன். என் பாவமே பாவமே பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கண்ணியான பரிசுத்தவதியாயும் வாழ்வதில் புரிந்த அனைவரையும் சகோதர சகோதரிகளே, நம் திருநாளிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னி மரியாவின் தாழ்நிலையை கண்ணோக்கி ஒரே திருமகன் மரியாவிடமிருந்து பிறக்கும் அருளை அவருக்கு அளித்து இன்று அந்த அன்னைக்கு ஈடு இணையற்ற மாட்சியால் முடிசூட்டினீரே. அவரின் வேண்டுதலால் நாங்களும் உமது மீட்பின் மறை நிகழ்வால் காக்க பெற்று உம்மால் உயர்த்த பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். குறிப்பேடு முதல் நூலில் இருந்து வாசகம். அந்நாளில் ஆண்டவரின் பிழைக்கென தாம் ஏற்பாடு செய்திருந்த இடத்துக்கு அதை கொண்டு வரப்படி தாவீது இஸ்ரேலர் அனைவரையும் எருசலேம் ஒன்று திரட்டினர். அவ்வாறே தாவீது ஆரோனின் புதல்வரையும் லேவியாரையும் ஒன்று திரட்டினர். பின்பு லேவியார் மோசேயின் கட்டளையாக தந்த ஆண்டவரோடு வாக்கின்படி கடவுளின் பேழையை அதன் தந்துளால் தாங்கள் தோள்மை சுமந்து வந்தனர். தாவீது லேவியாரின் தலைவர்களிடம் தாங்கள் உறவின் முறையில் இருந்து தம்புரு, சுரமண்டலம், ஹைத்தாளம் ஆகிய கருவிகளை இசைத்து மகிழ்ச்சி ஒளி எழுப்ப கூடிய பாடகரை நியமிக்க கட்டளையிட்டார். அவர்கள் கடவுளின் பேழையை கொண்டு வந்து தாவீது அதற்கென்று அமைத்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தனர். பின்பு கடவுளின் முன் எதிர்ப்பலிகளையும் நல் உறவு பலிகளையும் செலுத்தினர். தாவீது எதிர்ப்பலிகளையும் நல் உறவு பலிகளையும் செலுத்திய பின்பு
மக்களுக்கு ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்கினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிலுரை பாடலாக பல்லவி. ஆண்டவரே உம் பேழையுடன் உமது உறைவிடம் எழுந்தருள்வீர். ஆண்டவரே உம் பேழையுடன் உமது உறைவிடம் எழுந்தருள்வீர். ஆண்டவரே உம் பேழையுடன் உமது உறைவிடம் எழுந்தருள்வீர். திருப்பேழை எப்ராத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வனவழியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள். அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம் என்றோம். ஆண்டவரே உம் பேழையுடன் உமது உறைவிடம் எழுந்தருள்வீர். உம் குருக்கள் நீதியை ஆடேன அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியர்களாகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும். ஆண்டவரே உம் பேழையுடன் உமது உறைவிடம் எழுந்தருள்வீர். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார். அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினர். இது என்றென்றும் நான் நிலைப்பாரும் இடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். ஆண்டவரே உம் பேழையுடன் உமது உறைவிடம் எழுந்தருள்வீர். ஆண்டவரே உம் பேழையுடன் உமது உறைவிடம் எழுந்தருள்வீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 27 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு போதித்து கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூவினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகமாக பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழில் ஒரு பழமொழி உண்டு. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. அப்படி என்றால் ஒரு தாய் எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் பிள்ளைகள் இருப்பார்கள். நாம் எல்லாருமே அன்னை மரியாளை தாய் என்று அழைக்கிறோம். அப்பொழுது நாம் அவரை போல இருக்க வேண்டும். அவரை போல இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாளிலே தியானிக்க இருக்கிறோம். அன்னை மரியாள் எப்படிப்பட்டவர் என்று நாம் தியானித்தோமானால் முதலில் நாம் நினைவுக்கு வருவது, அவர் தனக்கு விரும்பியதை மட்டுமே தனது வாழ்க்கையில் செய்யவில்லை. எப்பொழுதுமே இறை திருவுளத்தை தன் வாழ்வில் நிறைவேற்றி கொண்டே இருந்தார். நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? எனக்கு விரும்பினதை தான் கடவுள் செய்ய வேண்டும் என்று கூறுவோம். அன்னை மரியாள் எப்பொழுதுமே கடவுள் விரும்பியதை மட்டுமே நான் என் வாழ்வில் செய்வேன் என்று கூறி வாழ்க்கை முழுவதுமாக அவர் கடவுளின் திருவுளப்படியே தனது வாழ்க்கையை நடத்தினார். அது நாம் அவரிடமிருந்து முதலாக கற்றுக்கொள்ள வேண்டியது. எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் வரலாம். படிப்பு, வேலை, வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், நிறைய வேண்டுதல்களோட நாம் அன்னை மரியாளோட திருத்தலத்திற்கு வருவோம். ஆனால் மிகவும் முக்கியமானது, இந்த திருத்தலத்திற்கு வரும் பொழுது நாம் ஆண்டவருடைய திருவுளத்தை
நம் வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து ஒரு ஆத்ம பரிசீலனை செய்து நாம் பார்க்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. இது முதலாவது. இரண்டாவதாக அன்னை மரியாளுடைய குணம் என்னவென்றால், கடவுளையும் அவர் முழுமையாக அன்பு செய்தார், பிற மனிதர்களையும் அவர் முழுமையாக அன்பு செய்தார். கடவுள் அன்பு, பிறர் அன்பு, இவற்றை நாம் பிரிக்கவே முடியாது. காணா ஒரு திருமணத்திலே நாம் பார்க்கின்றோம் அவர் எப்படி தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்தார் என்று. யாராவது எங்கேயாவது ஏதாவது ஒரு தேவையில் இருக்கும் பொழுது உடனே அன்னை மரியாள் அங்கே இருப்பார். அது அவருடைய பிறர் அன்பிற்கான எடுத்துக்காட்டு. ஆக இறையன்பு, பிறர் அன்பு, இந்த இரண்டையும் தனது வாழ்க்கையில் தாரக மந்திரமாக கொண்டவர் அன்னை மரியாள். நாமும் அவ்வாறே செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பே கடவுள், கடவுளே அன்பு. கடவுள் வேண்டுமென்றால் நாம் அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்யாவிட்டால் நம்மில் கடவுள் ஒருபோதும் இருக்க மாட்டார். மூன்றாவதாக அன்னை மரியாளுடைய குணம் என்னவென்றால், துன்பங்களை இறையாட்சிக்காக தைரியமுடன் எதிர்கொள்வது. நமது வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்கள் வரலாம். எல்லாருக்கும் துன்பங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, நஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் அவற்றை எப்படி எதிர்கொள்வது? இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் சில துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது, இறையாட்சிக்காக அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாருக்கும் வரக்கூடிய துன்பங்கள் யூனிவர்சல் சஃபரிங் என்று சொல்வார்கள். அது எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் வரும்னா, ஒரு காய்ச்சல் வந்தால் வலி ஏற்படும், தலைவலி எடுத்தால் வலி ஏற்படும். இவையெல்லாம் எல்லாருக்குமாக வரக்கூடிய துன்பங்கள். இரண்டாவது வகையான துன்பம் என்னவென்றால் இன்வைட்டட் சஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்வார்கள். நாம தேடி அடைந்து கொள்ளக்கூடிய துன்பங்கள். அது நமக்காக வராது. குடித்தால் ஏதாவது நமது உடலுக்கு தீங்கு ஏற்படும் என்று தெரிந்தும் நாம் அதிகமாக குடித்தோம் என்றால் we are inviting struggles and sufferings. அவ்வாறு வரக்கூடிய துன்பங்கள் இன்வைட்டட் சஃபரிங்ஸ் என்று சொல்வார்கள். மூன்றாவது வரக்கூடிய துன்பமே இறையாட்சிக்காக நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பம். இறையாட்சிக்காக அனுபவிக்கக்கூடிய துன்பம் என்றால், ஒரு விஷயத்தை, ஒரு பாவச் செயலை நாம் செய்ய வேண்டும் என்று நமது இச்சைகள் தூண்டும் பொழுது அதை செய்யக்கூடாது என்பதற்காக நம்மில் வரக்கூடிய ஒரு துன்பம். துன்பத்தை அடைந்து கொண்டு நான் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு துன்பம் அப்படியாக இருக்கிறது. இதைத்தான் சஃபரிங்ஸ் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் என்று கூறுவார்கள். இறை ஆட்சிக்காக நான் இந்த துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். அப்படித்தான் அன்னை மரியாள் இயேசுநாதர் பிறந்ததிலிருந்து அவர் சிலுவையில் அடக்கம் செய்யப்பட்டு மரித்த வரைக்கும் கூட தனது வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் இறை ஆட்சிக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். இதோ உன் இதயத்தில் ஒரு வாள் ஊடுருவி செல்லும் என்று இறை வாக்கு உரைக்கப்பட்டது. அதற்கு பெற்ற மகனை சிலுவையில் பலி கொடுத்து சிலுவை கடியில் இருக்கும் அந்த தாயை பார்க்கிறோம், வியாகுல அன்னையை பார்க்கிறோம். இந்த துன்பங்கள் அனைத்தும் அன்னை மரியாள் இறையாட்சிக்காக அனுபவித்தார், அவரே அனுபவித்தார். அவ்வாறாக நாம் கஷ்டங்களை இறையாட்சிக்காக அனுபவிக்கும் பொழுது நமது வாழ்வு சீரடையும். இறையாட்சி என்பது இந்த மண்ணில் சிறத்தோங்கும். ஆக இன்று 3 கருத்துக்களை நாம் தியானித்துள்ளோம். இதை நமது வாழ்வாக்கி அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளாக இந்த திருத்தலத்தின் விட்டு செல்லும் பொழுது மாறி செல்வோம். அதற்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். இப்பொழுது நமது மன்றாட்டுக்களை இறைவனிடம் எடுத்துரைப்போம். அன்பின் நிறைவா, இன்று எம்மோடும் திருப்பலி ஒப்பு கொடுக்கும் அருட்தந்தையையும் இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயனே, எங்கள் நாட்டில் நீதியுடன் கூடிய சமாதானமும், குறிப்பாக உலக நாடுகளில் நடக்கும் யுத்தங்கள் நீங்கி மக்கள் அமைதியாகவும் சமாதானமாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எங்கள் நல்ல தேவனே, உம்மிடம் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் சிறார்களையும் ஜோதிகளையும் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் அந்நிய சூழலில் வாழ்ந்தாலும் எமது தாய்நாடை மறக்காமல் எமது கலை கலாச்சாரத்தை பேணி நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ வரமல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என் நல்ல தேவனே, உம்முடைய தாயாருடைய திருத்தலத்துக்கு எங்களை அழைத்ததுக்கு உமக்கு நன்றி கூறுவதோடு, இந்த திருத்தலத்துக்கு வர முடியாமல் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் உம்முடைய நிறைவான ஆசீர் கிடைக்க வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளே, உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் விண்ணேற்பு பெருவிழாவில் மகிழ்ச்சி புகழ்ச்சி இவற்றின் பழிப்பொருளை ஏற்றருள உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் நாங்கள் உம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவனான் தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றவும் மெய்யாகவே தகுதி நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணூற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ ஆண்டகை, எங்கள் ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு இரக்கமாயிரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் காத்து நிலை வாழ்வழிப்பதாக. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திரு அதை உண்ண தடை என்ன? உடையவரும் இறைவனும் நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் மொழி கொணர்ந்து எம்மையாளுவார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளையும் வளரும் பொங்குமே. வளமே வரும் ஒளியாய் சோலை மலரும் எங்குமே. வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே. வளமே வரும் ஒளியாய் சோலை மலரும் எங்குமே. எங்கள் உணவாய் நீ வந்தாய் இன்பம் தங்குமே. உந்தன் அருளை விதைத்தால் இந்த உலகம் உய்யுமே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்த
அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இறை எண்ணெயின் விண்ணேற்பை கொண்டாடும் நாங்கள் விண்ணக விருந்தில் பங்கு கொண்டு உமது கனிவை இறைஞ்சுகின்றோம். தீமை அனைத்திலும் இருந்து எங்களை எப்பொழுதும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.